இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகோதர அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கிய மற்றும் நலத்திட்டம் மார்ச் 2026. இன்று நாள் 70, தேதி 12/3/2026, வியாழக்கிழமை, நேரம் மாலை 9:02. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமக டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல். இன்றைய தலைப்பு வாழ்க்கை சாஸ்திரம் என்ற தலைப்பில் நம்மிடம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். அடுத்த நிகழ்ச்சியாக 9:45 மணி அளவில் தியான பயிற்சி. அதில் 30-35 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம். அடுத்து 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். நாம் இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல் விஸ்டம் ஷேரிங் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய தலைப்பில் வாழ்க்கை சாஸ்திரம் தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருவரும் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்கள். அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். அவர்கள் தியான பயிற்சி கடந்த 18 வருடங்களாக மிக சிறந்த முறையில் செய்து வருகிறார். 2008 அவர் நிறைய தியான பிரச்சாரங்கள் செய்து வருகிறார். தியான வகுப்புகள், ஆன்மீக வகுப்புகள் தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளில் சிறப்பாக எடுத்து வருகிறார். நிறைய தியானம், ஆன்மீக ஞானம் பிரச்சாரம் செய்து வருகிறார். தியான யக்னம் நடக்கும் பொழுது அங்கு சென்று தியானம் மற்றும் ஆன்மீக சேவைகள் சிறப்புற செய்து வருகிறார். இப்பொழுது நான் அவர்களை வாழ்க்கை சாஸ்திரம் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கிறேன். மாலை வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். ஓவர் டு யூ மேடம். தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். வணக்கம். முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம்க்கும் இந்த ஜூம்ல இணைந்து உங்கள் எல்லோருக்கும், இந்த மகாவதார் டீம் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். சோ இன்றைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். வாழ்க்கை சாஸ்திரம். அதாவது ஃபர்ஸ்ட் அதாவது நம்மளுடைய வாழ்க்கை லட்சியம் என்னன்னு என்று நாம தெரிஞ்சுக்கணும். இதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிரம்ம விசாரணை செய்யறதுக்கு தான் மனிதனோட வாழ்க்கை என்று. அதாவது பிரம்மம் என்றால் அனைத்து விட உயர்வானது, அதுதான் ஆன்மா. அந்த ஆன்மா விசாரணை செய்யறதுக்கு தான் மனித பிறவி என்பது. ஆனா நாம் அனைவரும் மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ஆன்மாவை விட்டுட்டு அல்பமான விஷயங்கள் மேல நம்ம ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறோம். இன்னும் வேதங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அகம் பிரம்மஸ்மி, அதாவது அனைத்து விட உயர்வானது, அதாவது உயர்வான இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஆன்மா, அந்த கடவுள் நான் தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அதாவது அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக உணவு, தூக்கம், பயம், செக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஆர்வம் காட்டிட்டு இருக்கிறோம். இது எல்லா ஜீவராசிகளும், எல்லா உயிரினங்களும் கூட அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்காக நாம அந்த உயர்வான மனித பிறவி எடுக்க தேவையில்லை. சோ இதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த உன்னதமான மனித பிறவியை நாம எதுக்காக யூஸ் பண்றோம் என்று தெரிஞ்சுக்காம எல்லா ஜீவராசங்கள் பண்ற விஷயங்களே நாமளும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது 84 லட்சம் ஜீவராசிகள்ல மனித பிறவி என்றதுதான் ரொம்ப ரொம்ப உயர்வானது. ஆனா அந்த உயர்வான மனித பிறவி எடுத்துட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், கேவலமான விஷயங்கள் மேல ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம். சோ வாழ்க்கையில திரும்பி பார்த்தால் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் என்றால் எதுவுமே இருக்காது. ஏதாவது நல்லது பண்ணிருக்கிறோம் என்றாலும் எதுவுமே இல்லாது. அப்போ அவ்வளவு உயர்வான அந்த மனித பிறவி எடுத்துட்டு என்ன பிரயோஜனம் பாருங்க. நம்ம நம்மளால கேட்க முடியும், பார்க்க முடியும், அதுக்கப்புறமா ஸ்பர்சி தொட முடியும், மூக்கால நம்ம ஸ்மெல் பண்ண முடியும், நாக்கால டேஸ்டும் பண்ண முடியும். இதெல்லாமே இந்திரியங்கள் மூலமாக தான் நம்ம எல்லாமே கிரகிக்கிறோம். இதோட நமக்கு கூடுதலாக மனம், புத்தி என்றது இருக்கு. ஆனா இந்த மனம், புத்தியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அது சரியாக பயன்படுத்தாம இருக்கிறதுனால
வாழ்க்கையே துக்கமாக்கிக்கிறோம். அதாவது நம்மளுடைய மனித வாழ்க்கையோட லட்சத்தையே, அதாவது ஆன்மாவையே நம்மளால அடைய முடியல. பூர்வ காலத்துல, அதாவது முன்காலத்துல பாருங்க, ருஷிகள், முனிவர்கள் இவங்க எல்லாமே அவங்க வாழ்க்கை முழுவதும் இந்த தியானத்துக்காக தான் அவங்க நிறைய, அதாவது ஆன்ம சாட்சாத்காரத்துக்காக தான் அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா முழுமையா அவங்களால முடியல. ஆனா காலத்துக்கு ஏத்த மாதிரி பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி நமக்கு எளிமையாக இந்த ஆனாபான சதி தியானம் என்றதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை நாம பயன்படுத்திட்டோம் என்றால் நமக்கு நிறைய லாபங்கள் இருக்கும். அதாவது தியானம் பண்ண பண்ண அந்த மனதோட முக்கியத்துவத்தை குறைச்சுக்கிட்டு ஆன்மாவோட முக்கியத்துவத்தை வளர்த்துக்குவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஆன்மா மேல நம்ம கவனம் செலுத்துறதுனால நமக்கு மோட்சம் என்பது கிடைக்கும். அதனால நிறைய பயன்கள் கிடைக்கலாம். ஆனா நம்ம கண்டிப்பாக யோசிச்சே பார்க்கணும். நிறைய பேரு தியானம் என்றாலே இப்பவே எதுக்கு, இன்னும் டைம் இருக்குயா, டைம் இருக்கு இல்லையா, என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணாம சும்மா கண்களை மூடிட்டு இருந்தா என்ன வரும், வயசானப்ப நம்ம பாத்துக்கலாம் என்று நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பாக நம்ம பத்தி நாம யோசிக்கணும். நாம மறந்துடுறோம். இந்த உடல் நானு, உடலுக்குள்ள இருக்கிறது தான் என்னுடைய ஆன்மா என்று நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. சத்தியம் என்னவென்றால் ஆன்மா நானு, இது என்னுடைய உடல். அதாவது இந்த உடல் நான் தான், ஆனா உடல் நான் கிடையாது என்பதை தெரிஞ்சுக்கணும். இங்க நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். எப்போ பாரு நம்ம இந்த உடல், வெளியே தெரியுற இந்த உடலுக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். உடலுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த உடலை நல்லா பார்த்துக்கணும், இந்த உடலை அழகாக வச்சுக்கணும், ஆனந்தமாக வச்சுக்கணும் என்று இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பத்தி, ஆன்மாவை பத்தி நம்ம நினைக்கிறதே இல்லை. அதாவது ஃபேமிலிக்காகவும், பசங்களுக்காகவும், பொண்டாட்டிக்காகவும், அது இல்லைன்னா தாய் தந்தைக்கோ, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்காகவும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நமக்காக நாம கஷ்டப்படுறதே இல்லை. நமக்காக நாமன்னா ஆன்மாவை பத்தி நம்ம எதுவுமே பண்றது இல்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு கார் வாங்கியிருக்கிறோம் புதுசா. அந்த காரை நிறைய யூஸ் பண்ணா அது ரிப்பேருக்கு வரும்னு சொல்லிட்டு கார் யூஸ் பண்ணாம தொடச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த கார் ரிப்பேருக்கு வருமா வராதா? அந்த மாதிரி நாம கூட இந்த உடலை எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த உடலை நம்ம சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இதுக்கு எதுவுமே பண்ணாம இருந்தா என்ன ஆகும்? வயசாக ஆக அதுக்கப்புறமா முதுமை ஆயிடும். இதால ஒன்னும் பண்ண முடியாது. சோ நம்ம இளமையா இருக்கும் போதே இந்த உடலை நம்ம சரியா பயன்படுத்திட்டோம் என்றால் நம்ம மனிதனோட வாழ்க்கை லட்சியம் என்றது நமக்கு புரிய வரும். அதை நம்ம அடைவோம். சோ அதனால இந்த உடலை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் என்றால் ஒரு கருவு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சோ இது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம யூஸ் பண்ணிக்குவோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது முன்னுக்கு போகும். இப்ப பாருங்க, காரு சரியா இருந்துச்சுன்னா எவ்வளவோ தூரத்து வரைக்கும் நம்ம பயணம் பண்ணிட்டு வரலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடலை கூட, இந்த உடல் மூலமாக நாம எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அதாவது நம்ம ஆன்மாவை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவோ நாம பண்ணலாம். சோ அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம் தான். திரும்பி இங்க எல்லோருக்குமே ஒரு டவுட் வரும், தியானம் என்றால் தியானம் மட்டும்தான் செய்யணும். அதாவது ஆன்மீகமாக ஒரு நிலையில இருக்கும்போது தியான சாதனை சிறந்தது, தியானம் பண்றதுனால நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் என்று எல்லோருமே தியானத்துக்கு ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா தியானம் செய்யணும் என்றால் குருமார்கள் கிட்ட போய் அவங்க சொன்ன விதமாக பண்ணுவாங்க. அதாவது சில பேர் கடவுளையே பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் கடவுளோட விக்கிரகத்தை மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஓம்காரம் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. சில பேர் சுவர் மேல பொட்டு வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா குருவோட போட்டோவை பார்த்துட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாம் என்ன புரியுறது நமக்கு? ஏதாவது ஒரு விஷயத்து மேல போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்றது தெரியுது. அதாவது கான்சென்ட்ரேஷன் பண்றாங்கன்றது நமக்கு புரிகிறது. ஆனா இதுதான் ஏகாகிரதா என்று சொல்லுவாங்க, கான்சென்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஏகாகிரதா என்றது வேறு, தியானம் என்றது வேறு. அதாவது இத மாதிரி நாமஸ்மரணா ஜபம் பண்றதுனால இதுல மனரீதியான பலன் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது தியானம் என்று நினைச்சிட்டு இந்த ஜபம் பண்ணிட்டு நிறைய வருஷங்கள் வீணாக்கிக்கிறாங்க. இதுதான் உத்தர கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்லோகத்துல, பூஜ கோட்டி சமம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர கோட்டி சமம் ஜபம், ஜப கோட்டி சமம் தியானம், தியான கோட்டி
சமோலயகான் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது கோடி பூஜைகள் பண்ணா ஒரு ஸ்தோத்திரம் படிச்ச மாதிரி, கோடி ஸ்தோத்திரங்கள் படிச்சால் ஒரு ஜெபம் பண்ண மாதிரி, கோடி ஜெபங்கள் அதாவது ஒரு பிறவி முழுவதும் பண்ண ஜெபங்கள் வந்து 1 மணி நேரம் தியானம் பண்ண மாதிரி. சோ நமக்கு என்ன புரிகிறது? தியான பலன் தான் ரொம்ப சிறந்தது. அதுல மனரீதியான பலன் கிடைக்கும். நாமம், ஜெபம், மந்திரத்துல அது கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஆனா தியான பலன் தான் சிறந்தது என்று நாம தெரிஞ்சுக்கணும். சோ அப்போ தியானம் என்றால் என்ன? எதை தியானம் என்று சொல்லுவாங்க என்றால், நமக்கு அதாவது யோக சாஸ்திரத்திலேயே பிதாமகரான பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்க? நிர்விஷய மனஹா தியானம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது மனதுக்குள்ள விஷயங்கள் என்றால் என்ன? எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான் தியானம் என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால நாம இப்போ ஏகாகிரத்துக்கும் தியானத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஏகாகிரதை என்றது வேறு, தியானம் என்றது வேறு. ஏகாகிரதா என்றது மனதோட செய்யறது, தியானம் என்றது வந்து மனமே இல்லாம செய்யறது. அதாவது ஏகாகிரதா என்றது வந்து மனதுக்கு சம்பந்தப்பட்டது, தியானம் என்றது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. சோ அதனால இந்த ஏகாகிரதா, கான்சென்ட்ரேஷன், போக்கஸ் என்று சொல்றோம் இல்லையா, அதனால நமக்கு என்ன ஆகுறது? அங்க நிறைய நேரம் நம்மளால உட்கார முடியாது, அங்க மனம் வேலை செய்யறது, அதனால சக்தி இழந்துடுறோம். அதுவே தியானம் என்றால் இந்த உடலுக்கும் மனதுக்கும் நம்ம ஓய்வு கொடுத்துட்டு இருக்கிறோம், அதனால நிறைய சக்தியும் சேமிக்கலாம். சோ எப்போ மனம் வந்து ஒருநிலைப்படுத்துவோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு போயிடுவோம். அப்போ நிறைய காஸ்மிக் எனர்ஜியும் நாம எடுத்துக்குவோம். இதனால நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதாவது தமோ குணத்துல இருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்துல இருந்து சாத்வ குணத்துக்கு வந்து நிர்குணமாக மாறுவோம். அதாவது குணங்கள் மாறிடும், வியாதிகள் குணமாகும், மன தைரியம் என்றது வரும், ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணலாம், தேர்ட் ஐ ஓபன் ஆகலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நாம பண்ணலாம். சோ அதனால தியானம் என்றால் ஒரே தியானம் தான், அதுவும் ஆனாபானசதி தியானம் என்பது நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பத்ரி சார் நமக்கு தியானம் செய்யறவங்கள இந்த 9 விஷயங்கள் கடைபிடிச்சாலே போதும், தியானம் நம்ம நல்ல நிலைக்கு நம்ம போகலாம் என்று சொல்லியிருக்காங்க. அந்த 9 விஷயங்கள் என்றால் என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க உணவு பத்தி 3 விஷயங்கள், அதுக்கப்புறமா பேசுறது பத்தி ஒரு 3 விஷயங்கள், அதுக்கப்புறமா எண்ணங்கள் பத்தி ஒரு 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உணவு பத்தி, சரியான உணவு, அதாவது சுத்த சாத்விகமான உணவு சாப்பிடணும். அதாவது சைவாகாரம் மட்டும்தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது. தமோ ரஜோகுணம் வளர்க்கிற அந்த அசைவம் பாவாகாரம் என்று சொல்லுவாங்க, அதை நாம சாப்பிடக்கூடாது. அதாவது சைவாகாரம் மட்டும்தான் சாப்பிடணும். இரண்டாவது வந்து அளவோட சாப்பிடணும். எவ்வளவு பசி இருக்கோ அவ்வளவுதான் சாப்பிடணும். இன்னும் சொல்லணும் என்றால் கொஞ்சம் பசி இருக்கும் போதே நாம நிப்பாட்டணும். டேஸ்டா இருக்குன்னு சொல்லி, நல்லா இருக்குன்னு சொல்லி கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது, அதனால நஷ்டம் நமக்கு தான். அதுக்கப்புறமா நிராகாரம். நிராகாரம் என்றால் என்ன? அதாவது ஃபாஸ்டிங். லங்கனம் பரம ஔஷதம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது கூட ஒரு மெடிசன் மாதிரி தான் என்று சொல்லுவாங்க. சோ இது 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நாம இந்த உடல்ல இருக்கிற அந்த மெக்கானிசத்துக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். அப்பதான் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சோ இந்த 3 விஷயங்கள். அதே மாதிரி நம்ம பேசுறத பத்தி சொல்லியிருக்காங்க. சரியாக பேசணும், பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நாம பேசுறது நமக்கும் யூஸ் ஆகணும், இந்த சமூகத்துக்கும் மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகணும். தேவையில்லாத பேச்சுகள் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. நாம பேசுறதுனால மத்தவங்களை நஷ்டப்படுத்தக்கூடாது, வருத்தப்பட வைக்கவும் கூடாது. சோ அது. இரண்டாவது வந்து அளவோட பேசணும். அதாவது எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும். அதிகமா பேசணும் என்றால் வாயிலிருந்து அபஸ்வரங்கள், அசத்தியங்கள், பொய்கள் வரும், இதனால நமக்கு தான் நஷ்டம். அடுத்தது வந்து நிர்பாஷணம், அதாவது மௌனமாக இருக்கிறது. மௌனத்துல நம்ம நிறைய சக்தி எடுத்துக்கலாம். காந்திஜி பாருங்க எத்தனையோ வாட்டி மௌனம் இருந்தாங்க. மெஹர் பாபா, ரமண மகர்ஷி வாழ்க்கை முழுவதும் இருந்தாங்க. சோ இந்த மாதிரி 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நாம மௌனம் இருக்கணும். அடுத்தது எண்ணங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது சரியாக யோசிக்கணும். நாம யோசிக்கிறது சுயநலமாக இருக்கக்கூடாது, நமக்கும் யூஸ் ஆகணும், இந்த சமூகத்துக்கும் யூஸ் ஆகணும். தேவையில்லாத யோசனைகள் வந்து நாம செய்யவே கூடாது. அதே மாதிரி
அளவோட யோசிக்கணும். எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் யோசிக்கணும். தேவைக்கு மிஞ்சி நம்ம யோசிக்கிறதுனால நம்மளுடைய சக்தி இழந்துடுவோம். மன அமைதி நமக்கு இருக்காது. அதுக்கப்புறமா உடல் உபாதைகள் வந்து சேரும். அது நமக்கு தான் நஷ்டம். அதனால அளவோட யோசிக்கணும். இன்னொன்னு வந்து லாஸ்ட் வந்து நிராலோசனை. நிராலோசனை என்றால் என்ன? மனதுக்குள்ள எந்த விதமான எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான். அதுதான் தியானம். இதுதான் பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்க? நிர்விஷய மனகா தியானம். மனதுக்குள்ள எந்த விதமான எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான் தியானம். அந்த தியானத்தினால நம்ம நிறைய லாபங்கள் அடையலாம். சோ இந்த 9 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம வாழ்க்கை வந்து சீராக ஆனந்தமாக இருக்கும். அதே மாதிரி இந்த முக்தி என்றால் என்ன? மோட்சம். மோட்சத்துக்கு ரொம்ப ஈஸியான வழி வந்து இந்த ஆனாபானசதி தியானம் தான். முக்தி என்றால் என்ன? அதாவது துக்கம் இல்லாம இருக்கிறது. இதுதான் கௌதம புத்தர் நிர்வாணம் என்று சொல்லியிருக்காங்க. எல்லோருமே அடைய வேண்டிய நிலை இதுதான். பூர்வம் பாருங்க, முன்காலத்துல வந்து முக்திக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யக்னம், யாகம், தியாகம், அதுக்கப்புறமா வைராகியம், யோகம், சந்நியாசம், தவம் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களால முழுமையா இதெல்லாமே சாதிக்க முடியல. சோ ஏதோ கொஞ்சமாக தான் அவங்களால சாதிக்க முடிஞ்சது. இதெல்லாம் சாதாரண மனிதர்களால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சோ அவங்க இந்த துக்கம் என்ற அதுல மாட்டிக்கிட்டு, இந்த சம்சார சக்கரத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்தாங்க. சோ யக்ஞயாகம் அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. ஆனா பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி இப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஒரு ஈஸியான வழி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான் தியானம். சோ இப்போ யக்ஞம் யாகம் சொல்லிருக்கோங்க இல்லையா? இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? பணபலம், அதிகார பலம் இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. எல்லாராலையும் பண்ண முடியாது. அவங்க பண்ணாலும் முழுமையா இதுல மோட்சம் அவங்களால அடைய முடியல. சோ சாதாரண மக்களால இதுவும் பண்ண முடியல. சோ அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறமா தியாகம், சந்நியாசம். தியாகம் என்றால் என்ன? எல்லாமே விட்டுட்டு போறது. சந்நியாசம் என்றால் வீட்டையும், அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிறவங்களையும் விட்டுட்டு எந்த காட்டுக்கோ போய் தியானம் பண்றது. இதுவும் எல்லாராலையும் முடியாது. அதுக்கப்புறமா யோகம். யோகம் என்றால் என்ன? அதாவது அஷ்டாங்க யோகம், ஹட்ட யோகம் என்று சொல்லுவாங்க. யோகத்துல 8 அஷ்டாங்க யோகத்துல 8 இருக்கு. ஆனா யமம், நியமம், பிராணாயாமம், தாரணா இதெல்லாமே இருக்கு. 7வது நிலையில தான் தியானம் இருக்கு. அதுக்கப்புறமா தான் சமாதி இருக்கு. சோ யமம் நியமத்திலேயே எல்லாரும் பின்வாங்கிடுவாங்க. சோ தியான நிலை வரைக்கும் யாராலையும் போக முடியல. அதுக்கப்புறமா வந்து தவம். தவம் செய்யறது எப்படி? தலை கீழே வச்சுட்டு கால் மேல வைக்கிறது, மலையில நின்னுட்டு தியானம் பண்றது, வெயில்ல உட்கார்ந்துட்டு தியானம் பண்றது, நிறைய வருஷங்கள் கணக்கா உணவே இல்லாம தியானம் பண்றது. இது அனைவராலையும் முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லோருமே என்ன பண்ணணும் தெரியாம கஷ்டங்களோட, வியாதிகளோட, பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து பத்ரி சாரு ரொம்ப எளிமையாக இந்த தியானத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது பணக்காரங்கள்ல இருந்து ஏழையா இருக்கிறவங்க வரைக்கும், அதே மாதிரி பெரியவங்கல இருந்து சின்ன பசங்கள் வரைக்கும், புண்ணியாத்மங்கள இருந்து அவங்கள வரைக்கும், அதே மாதிரி பிரம்மச்சாரிகள இருந்து சம்சாரம் பண்றவங்கள வரைக்கும் யாரானாலும் இந்த தியானம் பண்ணலாம். சோ எல்லோரையுமே அவங்க கடவுள் ஆக்குறாங்க. இந்த தியானத்தின் மூலமாக ஆன்மாதான் கடவுள், அது நான் தான் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க இந்த வழி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த தியான சாதனை பண்றதுக்கு நாம எந்த பணமும் செலவு பண்ண தேவையில்லை. எந்த உடல் சிரமமும் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக நாம் அனைவரும் உட்கார்ந்துட்டு தியானம் பண்றதுக்கு இந்த ஆனாபானசதி தியானம் எடுத்துட்டு வர்றதுக்கு பிரம்மஸ்ரீ பத்ரிஜி நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இப்பவே கோடிக்கணக்கான மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே பண்றதுனால நம்மளால ஈஸியாக மோட்சம் அடைய முடியும். இதனால நம்மளால மோட்சம் அடைய முடியும். சோ அதுக்கப்புறமா நாம் அனைவரும் வாடகை வீடு விட்டுட்டு சொந்த வீட்டுக்கு போகணும். சொந்த வீட்டுக்கு போகணும் என்றால் என்ன பண்ணணும்? அதாவது கடவுள் என்றவங்க நம்மக்குள்ள அந்தர்பாகத்துல அந்த ஆன்மாவாக இருக்காங்க. ஆனா நம்ம எல்லோருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த உடல் தான் நாம என்று நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த உடலுக்காக தான் நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அந்த ஆன்மாவை பத்தி நம்ம யாருமே நினைக்கிறது இல்ல. சோ பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறோம், கர்மாக்கள் பொறுத்து நம்ம பிறவி எடுத்துட்டு வருவோம். எப்போ நான் ஆன்மா என்று அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்குவோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா மோட்சம் என்றது கிடைக்கும். நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம போயிடுவோம். இப்ப பாருங்க, சொந்த வீடும் நமக்கு அடையிற வரைக்கும் நம்ம வாடகை வீட்டுல தான் இருப்போம். அதாவது வாடகை வீட்டுல தான் நாம வாடகை வீட்டுல தான் இருப்போம். ஒரு வாட்டி நம்ம வீடு மாறிட்டே தான் இருப்போம். ஏன்னா சொந்த வீடு கிடையாது. வாடகை வீடுனால நமக்கு சரியா இல்லைன்னாலும் நம்ம மாறிட்டே தான் இருப்போம். சோ அந்த மாதிரி வாடகை வீட்டுல இருக்கும்போது சௌகரியங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏனென்றால் நாம என்ன வசதிகள் பண்ணாலும் போகும்போது அதெல்லாமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. சோ ஏதோ சில சௌகரியங்கள் நம்ம பண்ணிக்குவோம். ஆனா போகும்போது எதெல்லாம் நம்மளால எடுத்துட்டு போக முடியுமோ அதை சம்பாதிச்சு வச்சுக்குவோம். அதாவது பணமும், தங்கமும் இது மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா வீடு காலி பண்ணும்போது அதெல்லாமே நம்மளால எடுத்துட்டு போக முடியும். சோ ஏதோ சில பேரால தான் பணம் சம்பாதிச்சுட்டு அந்த சொந்த வீடு வாங்கிட்டு அங்க இருப்பாங்க. சோ இந்த மாதிரி வாடகை வீட்டுல இருந்து நம்ம சொந்த வீடுக்கு போகணும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு சொந்த வீடு வாங்கணும். சோ அதனால இந்த வாடகை வீட்டுல இருக்கும்போது நம்மளால என்ன கூட போகும்போது எடுத்துட்டு போகுமோ அதை மட்டும்தான் நாம சம்பாதிச்சுட்டு எடுத்துட்டு போறோம். அதே மாதிரிதான் இந்த உடல் கூட இது வாடகை தான் நம்ம நினைக்கணும். இது சொந்தமானது கிடையாது. ஏனென்றா இந்த உடல் சாஸ்வதம் கிடையாது. சோ இந்த உடல் கூட விட்டுட்டு நாம போகணும். சோ அதனால நாம என்ன பண்ணுவோம் என்றால் இந்த உடலை வந்து நாம வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சோ அதனால இந்த உடலை வச்சுட்டு நாம இந்த வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்று எடுத்துட்டு வந்திருக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா நாம இந்த உடல் தான் முக்கியம் என்று நினைச்சிட்டு இங்க கோடிக்கணக்கா சம்பாதிச்சாலும் அது எதுவுமே நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. அது எல்லாமே இங்கேதான் இருக்கும். சோ அதனால நம்ம போகும்போது கூட என்ன எடுத்துட்டு போக முடியுமோ அதை சம்பாதிச்சால் மட்டும்தான் நாம எடுத்துட்டு போக முடியும். சோ அதனால நாம போகும்போது என்ன எடுத்துட்டு போக முடியும் என்றால் தியான சாதனை பண்றதுனால அதோட பலன்கள் நாம எடுத்துட்டு போக முடியும். அதாவது தியான சாதனை செய்யறதுனால நாம மோட்சம் அடையறதுனால நம்மளோட சொந்த வீட்டுக்கு போய் நம்ம சேர்ந்துடுவோம். நமக்கு பிறவி என்றதே இருக்காது. நாம ஆன்மா கடவுள் என்று தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நாம தியானம் செஞ்சுட்டு அந்த பலனை எடுத்துட்டு போகும்போது நாம சொந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவோம். சோ அதனால வாடகை வீட்டிலேயே நம்ம இருக்கக்கூடாது. சொந்த வீட்டுக்கு போகணும் என்று நினைச்சிட்டு இந்த உடலை எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறோமோ இந்த உடலை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணாதான் பர்மனண்டான நம்ம அந்த சொந்த வீட்டுக்கு நம்மளால போக முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம். தியானம் செய்யறதுனால நாம கடைசியில இந்த பிறவியே கடைசி பிறவை ஆக்கிக்கிட்டு எல்லா கர்மாக்களும் முடிச்சுக்கிட்டு நாம சொந்த வீட்டுக்கு போயிடுவோம். சோ வாழ்க்கையை வந்து ரொம்ப சிக்கனமாக நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 2 நபர்கள் வந்து ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. ஆனா அந்த கிராமத்துல மழை பெஞ்சு ரோடு எல்லாமே சேறுமயமாக இருக்கும். அவங்க கால்களும் சேராயிடுச்சு. அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டு எஜமானி ஒரு செம்பு தண்ணி வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நபருக்கு குடுப்பாங்க. அவங்க தண்ணி வந்து கால் மேல ஊத்திக்கிட்டு கொஞ்சமா கால் நல்லா தேய்ச்சிட்டு மிச்ச தண்ணி வந்து அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எல்லாம் கிளீன் பண்ணிக்குவாங்க. 2வது நபருக்கும் அதே மாதிரி ஒரு செம்பு தண்ணி குடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொப்புன்னு கால் மேல ஊத்திக்குவாங்க. அழுக்கு போகாது. திரும்பி 2வது செம்பு அப்பவும் போவாது. 3வது செம்பு அப்பவும் போவாது. மனதுக்குள்ளேயே அந்த வீட்டு எஜமானி என்ன எவ்வளவு செம்பு தண்ணி கொடுத்தாலும் அழுக்கு போக மாட்டேன்றதே நினைப்பாங்க. சோ இந்த 2 நபர் போலதான் மனிதர்களோட வாழ்க்கை கூட இருக்கும். இப்ப பாருங்க, நிறைய பேரு சில பேர் வந்து முதல் நபர் போலயே அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது கொஞ்ச நேரம் சம்பாத்தியத்துக்கும், கொஞ்ச நேரம் சம்சாரத்துக்கும், கொஞ்ச நேரம் இந்த சமூகத்துக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் தனக்காக தானு நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது, சஜ்ஜன சாங்கத்தியம் செய்யறது, தியான சாதனை பண்றது, இதெல்லாமே செஞ்சுட்டு
மோட்சம் அடைகிறாங்க, சம்சாரத்திலேயே நிர்வாணமாக்கிக்கிறாங்க. ஆனா நிறைய பேரு இந்த இரண்டாவது நபர் போல எவ்வளவு செம்பு தண்ணி ஊத்தினாலும் அழுக்கு போகாம இருக்குமே, அந்த மாதிரி இந்த உடல் மேல பற்று, அதுக்கப்புறமா ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய ஆஹ் என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய பிராந்தம். சோ இந்த உடல் மேலதான் ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு உடலுக்காகவே சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. இவங்க தியானமும் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கையில கர்மாக்கள் பண்ணி நிறைய கஷ்டங்கள், துக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ள எந்த மாற்றங்களும் இருக்காது. திரும்பி திரும்பி பிறவி இந்த மாதிரி பிறவி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது புனரப்பி ஜனனம். So, அதனால மனித பிறவி என்றது ரொம்ப அரிதானது. மேடம் 1 மினிட் மேடம், 1 மினிட், 1 மினிட், 1 செகண்ட் அன்மியூட் கொடுக்குறேன் மேடம். இதை அன்மியூட் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். சாரி மேடம். ஆ ஒன் செகண்ட், 1 செகண்ட் மேடம், 1 செகண்ட் மாஸ்டர், 1 செகண்ட், 1 செகண்டுங்க. ஒன் செகண்ட், சம் டிஸ்டர்பன்ஸு. இதோ ஒரு செகண்டுங்க, 1 மினிட்டுங்க. அன்மியூட் கொடுக்குறேன் மேடம். சம் டிஸ்டர்பன்ஸ் ஹேப்பன்டு. ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். சாரி. சோ மனித பிறவி என்றது ரொம்ப அரிதானது. பாருங்க, வாழ்க்கையில பாதி நேரம் தூக்கத்துக்கே போயிடும். கொஞ்ச நேரம் குழந்தை பருவம், கொஞ்சம் சமயம் வந்து முதியோர் பருவம். அங்க இருக்கிறது கொஞ்சம் சமயம்தான். அந்த சமயத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? வீணாக அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாம, அதாவது தேவையில்லாத விஷயங்களை தலைநொழுக்கிறது, தேவையில்லாத பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி செய்யாம தனக்காக அந்த சமயத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம் என்றால் அந்த முதல் நபர் போல நம்மளுடைய வாழ்க்கை நம்ம சீராக இருக்கலாம். இல்லை என்றால் அந்த இரண்டாவது நபர் போல வாழ்க்கை வந்து ரொம்ப துக்கமாக, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சோ அதனால கண்டிப்பாக, அதாவது பணம் எப்படி சிக்கனமாக நம்ம பயன்படுத்துவோமோ வாழ்க்கை கூட அவ்வளவு சிக்கனமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னொன்னு முக்கியமானது, கண்ணுக்கு தெரியற இந்த உடல் மட்டுமே கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவை கூட நாம கவனிக்கணும், பாத்துக்கணும். இப்ப பாருங்க, கண்ணுக்கு தெரிய உடலை பத்தி தான் நம்ம யோசிக்கிறோம். கண்ணுக்கு, அதாவது இதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா உடல் தான் நானும் என்று நினைச்சிட்டனால ஆன்மாவை பத்தி நம்ம எதுவுமே நினைக்கிறது இல்ல. சோ இந்த ஆன்மாவை இந்த உடலையை நம்ம எவ்வளவு சுகப்படுத்தணும் என்று முயற்சி பண்ணாலும் அது நம்ம நினைச்ச மாதிரி அது நடக்கிறது இல்ல. என்ன ஆகுறது? வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருது. அதாவது பூ எப்படி வாடி போகுமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கூட அந்த மாதிரிதான் இருக்கும். சோ இந்த உடலுக்கு முக்கியமான ஆதாரம் என்ன? ஆன்மா. சோ ஆன்மா இல்லை என்றால் இந்த உடலே இல்லை. அதாவது ஒரு செகண்ட் ஆன்மா வெளியே வந்துச்சுன்னா இந்த உடல்ல எல்லாம் பார்ட்ஸ் இருக்கும், ஆனா எதுவுமே அங்க வேலை செய்யாது. சோ அதனால நம்ம கண்டிப்பாக ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆன்மா மேல கவனம் செலுத்தணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பாட்டி வந்து பூத்தோட்டம்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சோ அதனால ஒரு சின்ன தோட்டம் வச்சுட்டு அந்த பூத்தோட்டத்தை வந்து ரொம்ப ஆசையா, ரொம்ப அன்போட பார்த்துட்டு இருக்கும். ஆனா ஒரு வாட்டி அவங்களுக்கு உடம்பு சரியாம போயிடும். அப்போ அவங்க கவலை எல்லாமே அந்த பூத்தோட்டத்து மேலதான். சோ அவங்களுக்கு வந்து பேரன் இருந்தா, பேரன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் பாத்துக்குவேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் வந்து நீங்க எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லுவான். சோ அந்த பாட்டி வந்து 1 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கும். சோ அந்த 1 மாசம் இந்த பேரன் என்ன பண்ணுவான்னா, அந்த பூத்தோட்டத்துக்கு டெய்லி போய் ஒவ்வொரு இலையும் தண்ணியால தொடச்சிட்டே இருப்பான். ஒவ்வொரு பூவும் தண்ணியில முழுங்கி எடுத்துடுவான். ஒவ்வொரு கிணறையும் அவன் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளவு ஆசையா அந்த பூதோட்டத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். 1 மந்த் ஆயிடுச்சு, ஆயாவுக்கு குணமாயிடுச்சு, பாட்டிக்கு நல்ல குணமாயிடும். தோட்டத்துக்கு வந்து பார்த்தா தோட்டத்துல பூ எல்லாமே வாடி போயிருக்கும்.
ஆச்சரியம் போகும். ஸ்டன் ஆயிடும் அந்த ஆயா. நீ என்ன பண்ணன்னா, அந்த பையன் வந்து அவன் என்னென்ன பண்ணானோ அதெல்லாமே சொல்லியிருக்கா. அதாவது ஒவ்வொரு கிளையும் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். தண்ணியோட பூவையும் அதே மாரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஏன் இந்த மாரி ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியலன்னு என்று சொல்வாங்க. அப்போ அந்த பாட்டி என்ன சொல்லும்னா, "நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் ஓகே. வேர்களை நீ என்ன பண்ணேன்னு?" சொல்லி கேட்கும். அப்படின்னால் என்னன்னு என்று அந்த பையன் கேட்பான். அப்போ அந்த அந்த பாட்டியால ஒண்ணும் சொல்ல முடியல. ஏன்னா, அந்த பையனுடைய அறியாமையோ, இல்லன்னா முட்டாள்தனத்துக்கோ அவங்களால ஒண்ணும் பதில் சொல்ல முடியலையா? அந்த மாதிரி, அந்த பேரன் மாதிரி தான் நாம் எல்லாருமே கூட இருக்கிறோம் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கண்ணுக்கு தெரியற இந்த உடலை மட்டும் தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது இந்த உடலுக்கு மூலமான அந்த ஆன்மாவ பத்தி நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. சோ, எப்படி அந்த அ அ வேர்களை வந்து பராமரிக்கல் இருந்தா, அந்த பூக்கள் எல்லாமே எப்படி வாடி போயிடுச்சோ, அந்த மாதிரி தான் இந்த உடல் கூட. அ எவ்வளவுதான் நம்ம இந்த உடலுக்காக நம்ம கஷ்டப்பட்டாலும், இத சுகப்படுத்தணும், இது எல்லா வசதிகளும் பண்ணாலும், இந்த உடல் என்றது வாடி போகும் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்மாவையே நம்ம பார்த்துக்கணும் என்றால், ஆன்மா மேல கவனம் செலுத்தணும் என்றால், அதுக்கு ஒரே ஒரு வழி தியானம் மட்டும் தான். தியானத்தினால மட்டும் தான் நம்ம ஆன்மாவ கவனிக்க முடியும். சோ, அதனால தியானம் என்றது கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி தியானம் என்றது அதாவது அ தந்தையோட கை போன்றது தான் இந்த ஆனாபானசதி தியானம். இப்போ ஒரு குழந்தை பாருங்க, ஒரு சின்ன குழந்தை அ தந்தையோட கை புடிச்சுக்கிட்டு ஒரு திருவிழாக்கு வரும். அங்க எல்லாமே இருக்கும். நெறைய கடைகள், சாப்பிடுற பொருட்கள், விளையாடுற பொருட்கள், அ எல்லாமே இருக்கும். அது எல்லாமே தந்தை கை புடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா அதை என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும். ஆனா, ஒரு தவறாம கை விட்டுடும். அப்பாவோட கை விட்டுடுறதுனால, அது பயந்து போயி அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு. அதாவது இப்பவும் எல்லாம் இருக்கு. ஆனா, கை பிடிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக என்ஜாய் பண்றதோ, அந்த மாதிரி இப்ப இல்ல. அழுதுட்டு இருந்தது. சோ, அதே மாதிரி தான் நாம கூட ஆனாபானசதி மூலமாக ஆன்மா மீத கவனம் செலுத்திட்டு, அந்த தந்தை என்ற அந்த பரமாத்மா கை நம்ம புடிச்சுக்கிறோமோ, அப்போ இந்த பூமியில இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஆனந்தமாக இருக்கும். அதாவது எதுவானாலும் அந்த ஆனாபானசதி தியானம் நமக்கு துணையாக இருந்தால், எந்த கஷ்டங்களும், எந்த பிரச்சனைகளும் நமக்கு பாதிப்பு குடுக்காது. தியானம் பண்ணல என்றால், அந்த குழந்தை போல தான் நாம கூட இந்த பூமியில அழுதுகிட்டு, துக்கத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். சோ, அதனால தந்தை கை போன்றது தான் ஆனாபானசதி தியானம் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆனாபானசதி தியானம் என்றது காலணிகள் போன்றது தான். அதாவது பூமி மேல மனிதர்கள் விவ்விதமான பிரச்சனைகளோட இருப்பாங்க. சோ, எல்லாராலயும் ஏன்னா அவங்க கர்மாக்கள் பொறுத்து அவங்க அ பிரச்சனைகளோட இருப்பாங்க. இது எல்லாமே சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு குருமார்கள் கிட்ட போவாங்க. கடவுள பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அங்க நடக்காது. அதுக்கு என்ன காரணம் என்றால், துக்கத்துக்கு என்ன காரணம்? உடல். உடலுக்கு என்ன காரணம் என்றால், நாம செஞ்ச கர்மாக்கள் மூலமாக தான் இந்த உடல் எடுத்துக்கிட்டு துக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இது எல்லாமே கர்ம சித்தாந்தம். அனுபவிச்சே ஆகணும். துக்கங்கள் இல்லாம இருக்காது. அவங்கவங்க செய்த அந்த கர்மாக்கள் பொறுத்துதான். ஆனால் அந்த கஷ்டங்கள், வருத்தங்கள் நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு எத்தனையோ மகான்கள் நமக்கு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் காட்டுக்குள்ள முள்ளு இருக்கும். நெறைய முள்ளு இருக்கும். ஆனா நம்ம நடக்கணும் என்றால் கஷ்டம். அதனால அந்த முள்ளெல்லாம் நம்மளால எடுக்க முடியுமா? முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? காலுக்கு செருப்பு போட்டுக்கிட்டு நடப்போம். அப்போ முள்ளு எவ்வளவுதான் இருந்தாலும் நம்மளை பாதிக்காது. அதே மாதிரி தான் இந்த ஆனாபானசதி என்ற இந்த காலாணிகள் வந்து பத்ரி சார் நமக்கு இலவசமாக எல்லாருக்குமே இது ஃப்ரீயாக குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த தியானம். சோ இந்த ஆனாபானசதி தியானம் எப்போ நமக்கு காலணிகள் போன்ற மாதிரி அது ஒரு ரக்ஷ கவசம் நமக்கு. சோ இப்ப பாருங்க இன்ஜெக்ஷனு எல்லாருக்குமே வலி இருக்கும். ஆனா சில பேரு தாங்குவாங்க, சில பேரு தாங்க மாட்டாங்க. ஆனா வலி எல்லாமே ஒண்ணுதான். சோ தாங்குறவங்களுக்கு அது பெரிய பாதிப்பு இருக்காது.
அந்த மாதிரிதான் ஆனாபானசதி தியானம் என்றது நமக்கு காலணிகள் போன்றது. இப்போ நிறைய கொசுகள் இருக்கும். ஆனா நம்ம அந்த கொசு நெட்டு போட்டோம் என்றால் கொசு நம்மள பாதிப்பு கொடுக்காது இல்லையா? அந்த மாதிரி இந்த தியானத்தின் மூலமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்காது. சோ அதனால இந்த ஆனாபானசதி தியானம் என்பது நாம கண்டிப்பாக செய்யணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், கடவுள் மேல கவனம் செலுத்துறது தான் பக்தி என்று சொல்லுவோம். அதாவது சாமான்யமாக தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம பக்தி என்று சொல்லுவோம். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பமான வழியில கடவுளை வணங்குவாங்க. சில பேர் பூஜை பண்ணுவாங்க, சில பேர் நாம ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் அஷ்டோத்திரங்கள் படிப்பாங்க, சில பேர் நமாஜ் பண்ணுவாங்க, சில பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க. எந்த விதமாக எப்படி பண்ணாலும் அது பக்தி என்று நினைப்பாங்க. சோ ஆனா இதுக்கு மேல யாருமே யோசிக்கிறது இல்ல. ஆனா கண்டிப்பாக யோசிக்கணும். அதாவது நாம செய்யறது விவிதமாக இருக்கும். சிலது செயல் மூலமாக செய்வோம், சிலது வாய் மூலமாக செய்வோம், சிலது மனது மூலமாக செய்வோம். ஆனா எப்படி செஞ்சாலும் அது பக்தி என்று சொல்லுவோம். அதுவே புக்கு படிச்சுட்டு இருந்தால் பக்தி என்று சொல்ல மாட்டோம். யார் கூட பேசிட்டு இருந்தால் பக்தி என்று சொல்ல மாட்டோம். அதாவது நாம கடவுள் மேல கவனம் செலுத்தினால்தான் பக்தி என்று சொல்வோம். புக்கு படிக்கும் போது நம்ம கடவுளை கவனிக்க மாட்டோம், கடவுளை நினைக்க மாட்டோம். அதனால பக்தி இல்லை என்று நம்ம சொல்லுவோம். சோ எந்த முறையில நம்ம வணங்கினாலும், எந்த வழியில நம்ம பண்ணாலும் கடவுள் மேல கவனம் செலுத்தினா அதுதான் பக்தி என்று சொல்லுவோம். சோ இந்த பக்தியை விவிதமான நிலையில பண்ணுவாங்க. அதாவது ஆனா இதுக்கு பின்னாடி கோரிக்கைகள் என்றது இருக்கும். அதாவது பக்தி என்றது நினைச்சிட்டு கோரிக்கைகள் கோர்றோம். அதாவது எனக்கு நிறைய பெரிய உத்தியோகம் வேணும், கல்யாணம் வேணும், பசங்க வேணும், அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே கோரிட்டு பூஜை பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பக்தி என்று காட்டிட்டு இருக்காங்க. ஆனா கடவுளை கடவுளோட கருணையை அடையணும்னு சொல்லிட்டு விவிதமாக சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றது, அதுக்கப்புறமா அங்க பிரதட்சணம் பண்றது, இந்த உடலை ஹிம்சை பண்ணிட்டு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுவாங்க. இதெல்லாமே பக்தி என்று காட்டிட்டு இருக்காங்க. இங்க நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதாவது கண்ணுக்கு பக்தி மாதிரி தெரியறது, ஆனா அதுக்கு பின்னாடி கோரிக்கைகள் இருக்கு. அதாவது வெளிப்புறமாக கடவுளை பாக்குறத மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுடைய கவனம் எல்லாமே கோரிக்கைகள் மேலதான் இருக்கு. அப்போ அது எப்படி பக்தி ஆகும்? அது எப்படி பக்தர்கள் என்று சொல்ல முடியும்? சோ அதனால நமக்கு என்ன புரியுறது? அதாவது எந்த பிரதிபலனும் நாம ஆசைப்படாம கடவுள் மேல கவனம் செலுத்துறது தான் பக்தி என்று நாம நினைக்கணும். சோ அதனால கோரிக்கைகள் இல்லாம கடவுள் மேல கவனம் செலுத்துறது தான் பக்தி. அதுதான் உண்மையான பக்தி. அவங்களதான் பக்தர்கள் என்று நாம சொல்லுவோம். அப்போ கடவுள் மேல எப்படி நம்ம கவனம் செலுத்துறது? ஏன்னா கடவுளுக்கு எந்த ரூபம் இல்லையே, எந்த நாமம் இல்லை. சோ அதனாலதான் அனைவரும் என்ன பண்றாங்க? நாம ரூபம், அதாவது நாமம் ரூபம் அதை மேல கவனம் செலுத்தினால் அதுதான் பக்தி என்று நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு பத்ரி சாரு ரொம்ப எளிமையாக இந்த தியானம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது கடவுள் என்றது யாரோ கிடையாது, அனைவருக்குள்ளேயும் இருக்கிற ஆன்மாதான். இதுதான் பகவத்கீதையில அகமாத்மா கூடா கேச சர்வபூதா சயஸ்விதா என்ற ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அனைத்து ஜீவராசிக்குள்ளேயும் நான் இருக்கிறேன். அதாவது ஆன்மா மேல கவனம் செலுத்துறதுதான் உண்மையான பக்தி. யாரெல்லாம் தனக்குள்ள இருக்கிற தன் ஸ்வரூபமான ஆன்மா மேல கவனம் செலுத்துவாங்களோ அதுதான் உண்மையான பக்தி என்று சொல்லியிருக்காங்க. அதாவது உபனிஷத்துங்கள் என்ன சொல்லிருக்கு? சஸ்வரூப சந்தானம் பக்தி ரீத்யா விதியதே. தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை மேல யாரு கவனம் செலுத்துவாங்களோ அதுதான் உண்மையான பக்தி என்று சொல்லியிருக்காங்க. சோ அதனால தியானம் தான் பக்தி என்று நாம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஆனாபானசதி தியானம் செஞ்சா நம்மளுடைய வாழ்க்கை லட்சியமானது நம்ம ஈஸியாக சாதிக்க முடியும். சோ ஓகே சார். எஸ் மேடம், எஸ் மேடம். நன்றி, நன்றி. இன்று சிறப்பாக அந்த வாழ்க்கை சாஸ்திரம் என்ற தலைப்பில் தியானத்தின் முக்கியத்துவத்தை அருமையாக எடுத்துரைத்தார்கள். மாஸ்டர் திருமதி பாரதி மேடம் தேங்க்யூ மேடம் சொல்லியிருக்காங்க. மேடம், நான் இப்போ
மாஸ்டர் சசிதரனும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. மேடம், நான் இப்ப தியான பயிற்சிக்கு செல்றேன் மேடம். இறுதியில நன்றிக்கு போறேன் மேடம். தியானம் தியான பயிற்சிக்கு செல்றேன் மேடம். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. எஸ் மேடம். எஸ் மேடம். நன்றி நன்றி. மாஸ்டர் திரு ஜெகதீசன் சாரும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நண்பர்களே, இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அவானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்திவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அறிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்தும் இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரில் சோஃபாவில் கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரில் சோஃபாவில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை இதுபோல் விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு மாஸ்டர்ஸ், இன்னும் ஒரு 45 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நான் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர், இப்பொழுது ஒரு 35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து ஒரு 10 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம். இந்த இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.
மாஸ்டர்ஸ், அடுத்த 10 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம், மௌன தியானம்.
மாஸ்டர்ஸ், கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகோதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் தயவு செய்து கமெண்ட் கொடுக்க வேண்டும். அந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்த்த பிறகு ஃபார்வர்ட் செய்யுங்கள். இதை தவறாமல் செய்ய வேண்டும். அடுத்ததாக நாளை காலை நிகழ்ச்சியில் 4 மணிக்கு பிரம்மமுத்தா சங்கல்ப மெடிடேஷன் 4 மணியிலிருந்து 5 மணி வரை நடைபெற உள்ளது. அதில் பிராமரி பிராணாயாமமும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்ததாக நாளை காலை 5:30 மணிக்கு எப்போதும் போல் நிகழ்ச்சிகள் தொடரும். அதில் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, அதில் 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்த 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். நாளைக்கு அந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பார்ட் 2 முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 2 என்ற தலைப்பில் நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் சார் அவர்கள் சகஸ்காரா சக்ரா பற்றி பேச உள்ளார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை 9 மணி நிகழ்ச்சியிலும் எடுத்தவுடன் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ் பகுதி 2 முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பார்ட் 2 என்ற தலைப்பில் யோகா பற்றி மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் மேடம் அவர்களும், ஃப்ளவர் மெடிசின்ஸ் மலர் மருத்துவம் பற்றி திருவண்ணாமலையிலிருந்து மாஸ்டர் திரு கலைசெல்வன் அவர்களும் உரையாற்ற உள்ளார்கள். அதை அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் வாழ்க்கையின் சாஸ்திரம் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த முறையில் உரையாற்றிய கருத்துக்களை நமக்கு சொல்லி தியானத்தின் முக்கியத்துவம் பற்றி தெரிவித்த நமது சீனியர் மாஸ்டர் திருமதி உஷாகுமார் மேடம் அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசனல் மாஸ்டர் ஸ்ரீ மகோதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமகா டாக்டர் பத்திரிஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும், எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். நான் நிகழ்ச்சியை க்ளோஸ் செய்கிறேன் மாஸ்டர்ஸ். ஐ எம் எண்டிங் த செஷன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.